வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் திருக்குறள் கதைகள் சேனல். ஒவ்வொரு குறளிலும் நம் வாழ்வுக்கு ஒளி தரும் அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றன. இன்று நாம் பார்க்க போகும் குறள் திருவள்ளுவர் அருளிய முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் பொருள் மிகவும் ஆழமானது. அகரம் என்பது எல்லா எழுத்துகளுக்கும் தொடக்கம். அதே போலவே ஆதிபகவன் கடவுள் இந்த உலகின் அனைத்து தொடக்கங்களுக்கும் காரணம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், எங்கள் முயற்சிகளும் கனவுகளும் அவையெல்லாம் நம்மை உருவாக்கிய அந்த தெய்வீக சக்தியால்தான் சாத்தியம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்வது, எதை தொடங்கினாலும் கடவுளை நினைவு கூறுவது நல்லது. அது நம் மனதை அமைதியாகவும் பணிவாகவும் வைத்திருக்கும். நாட்காலம் முன்பு ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி இருந்தார். அவர் பல கண்டுபிடிப்புகள் செய்திருந்தார். ஒரு நாள் அவர் பெருமையாக சொன்னார், நான் இயற்கை போலவே உயிரை உருவாக்க முடியும். கடவுள் தேவையில்லை. அவர் சொன்னதை கேட்ட ஒரு சந்நியாசி மெதுவாகச் சிரித்தார். அவர் கூறினார், அப்படியா மகனே, அருமை. நீ கடவுளைப் போல உயிரை உருவாக்கப் போகிறாயா? அப்படியானால் நீ உன் மண்ணையும் தண்ணீரையும் காற்றையும் நீயே உருவாக்கிக்கொள். இயற்கை கொடுத்ததை பயன்படுத்தாதே. விஞ்ஞானி சில நொடிகள் மௌனமாக நின்றார். அவர் சிந்தித்தார். மண், தண்ணீர், காற்று இவை அனைத்தும் நம்மால் உருவாக்க முடியாதவை. இவை ஏற்கனவே எங்கோ இருந்து கிடைக்கின்றன. அவர் மெதுவாக தலையை வணங்கினார். ஆசிரியரே, உண்மைதான். எதையும் தொடங்குவதற்கான சக்தி எனக்கில்லை. அது எப்போதும் கடவுளிலிருந்தே வருகிறது என்று விஞ்ஞானி கூறினார். அந்த நாள் விஞ்ஞானி உணர்ந்தார், மனிதன் பல விஷயங்களை செய்ய முடியும், ஆனால் ஆரம்பத்தை உருவாக்க முடியாது. அந்த ஆரம்பம் எப்போதும் ஆதிபகவான் கடவுளிடம்தான் தொடங்குகிறது. நாம் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அந்த அறிவு, அந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு தெய்வீக அருளின் பங்குதான். அதை உணர்ந்தால் நம் மனம் அடக்கமாகவும் நன்றியுடனும் இருக்கும். அதுவே நம் வெற்றியின் உண்மையான அடித்தளம். எதை தொடங்கினாலும் கடவுளை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி உணர்வும் பணிவும் மனிதனின் அழகான குணங்கள். இதுதான் திருவள்ளுவர் அருளிய முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நாம் எதையும் தொடங்கும் முன் கடவுளை நினைத்தால் அந்த செயல் நிச்சயம் நல்ல முடிவை தரும். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த எபிசோடில் மற்றொரு அழகான திருக்குறளுடன் சந்திப்போம். வணக்கம்.